காவியா பத்தி உங்ககிட்ட சொன்னதே நான் தானே. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா தீபக்? 10 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நீங்க காவியாக்காக தானே கேட்டீங்க. நான் இல்லன்னே சொல்லலையே. காவியா என் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா ஜெயில இருக்காங்க. வீடு இல்லாம அவங்க ஃபேமிலி எல்லாம் தெருவில் நிக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? லிசன் தாரா, அப்ப கூட நான் உன்கிட்ட தானே ஓடி வந்தேன். எல்லாமே உன்கிட்ட சொல்லிருக்கேனே. என்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப என் மேல தப்பு இல்லன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு ஆட்ல காவியா கூட பேரன் நடிச்சீங்க? ஏன்னா இந்த ஆட் நல்லா வரணும், அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடிச்சேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல தீபக், அது வரைக்கும் தப்பு இல்ல. ஆனா ஆட் கேன்சல்னு தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்க? காவியாக்கு பிரச்சனை, காவியா என்ன செய்வா, காவியாக்கு என்ன பதில் சொல்றது, இதெல்லாம் தானே என்கிட்ட கேட்டீங்க. ஒரு நிமிஷம், ஏன் எத்தனால ஆட் கேன்சல் ஆச்சுன்னு கேட்டீங்களா? தோ இப்ப உள்ள வந்த உடனே என்ன கேட்டீங்க தீபக்? காவியா பத்தி எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு தானே கேட்டீங்க. நானும் ஒரு பொண்ணுதான், எனக்கும் சில ஆசைகள் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் மனசையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? போதும் தாரா, நீ என்ன தப்பா நினைக்கிறியா? இல்ல தீபக், நான் அப்படி நினைக்கவே இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு நீங்க யாருன்னே புரியல தீபக். சுண்டல் வேணுமா சார்? டேய் வண்டி நிறுத்து. இவன் தானே? ஆமா மாப்ள, அவன் தான். போவோம். என்ன வேணுங்க? சுண்டல் குடி. வேணுமா? சாப்பிட்றதுக்கா பார்சலாங்க? சாப்பிட்றதுக்கு தான், பேப்பர்ல கொடு. இந்தாங்க. யோ, என்னயா இது? உப்பு இல்ல, சொர்ணையும் இல்ல. ஏய், அவனே வட்டி கொடுக்க வைக்கலாதவன், அவன் டெப்பரா இருக்கும். எங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல சாப்பிட்டதுக்கு பணம் கொடுங்க. என்னதே பணமா? யார்கிட்ட பணம் கேக்குற? நீ வட்டி கட்டாம இருந்துட்டு என்கிட்ட பணம் கேக்குறியா? உத்தம சார் தான் அனுப்புனாரு, முதல்ல வட்டியை கொடு. இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. நானே சுண்டல் வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நான் சரியான நேரத்துல காசை கொடுத்துருவேங்க. நீ இப்படி சுண்டல் வித்து 5-10ன்னு சேர்த்து எப்பயா காசு கொடுப்ப? எடியா காசை முதல்ல. இது பாருங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதான் என் பொண்ணு இந்த தேதியில கொடுக்குறான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காருல்ல, அப்புறம் வீணா ஏன் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, துறைக்கு கோவம்லாம் வருமா? அடி. ஐயோ, என்ன பண்ணுவ? ஐயோ அம்மா, வட சுண்டலா விக்கிற வட சுண்டல். பேசலாம் பேச்சு. பணத்தை எப்பயா தர போற? பணம் தராம இருக்க? ராணி வண்டியை நிறுத்து. என் அப்பா உனக்கு அவ்வளவுதான் வழியை பாரு. வட போலாம். அப்பா, என்னாச்சுப்பா? என்ன இதெல்லாம்? இல்லம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். பாவி பசங்க எல்லாத்தையும் தூக்கி போடானுங்கம்மா. எல்லாமே வீணா போச்சுமா. நான் என்ன பண்றது ராணி, உனக்கு தெரிஞ்சவராமா? ஆமாண்ணே. மா, சுண்டல் வைக்கிறவர் போய் இப்படி அடிச்சு போட்டு போறாங்களேம்மா. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லம்மா. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா. அப்பா, சுண்டல் வைக்க வந்தீங்களா? என்ன வேலைப்பா இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்குப்பா இதெல்லாம் செய்யணும்? அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? என்னம்மா செய்ய சொல்றேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்கிறாங்கம்மா. காவியா தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாமளும் சப்போர்ட் பண்ணலாமேன்னு தான். நீங்க முதல்ல வாங்கப்பா. வாங்க அங்கிள், வாங்க. பாத்து பாத்துப்பா. வாங்க. பாத்து மெதுவா வாங்கப்பா. தண்ணி குடு. அப்பா, தண்ணி குடிங்க. அப்பா, நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. அப்பா, என் மேல நிஜமாவே பாசம் இருந்தா சத்தியம் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராணி, முதல்ல வீட்டுக்கு போலாம். காபி சூப்பர் சார். அப்புறம் சார், ரொம்ப நாளா எந்த வேலைக்கும் கூப்பிடல, இப்ப திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க தான் மீடியால பெரிய கையாச்சே. என்ன சார் ரொம்ப புகழ்றீங்க?
ஏதாவது சிக்கலான வேலையா? சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், சரியா? கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சார். செலவு நோட்டு பேங்க்ல இருக்கோ இல்லையோ, உங்களை மாதிரி ஆளுகிட்ட தான் சார் அதிகமா இருக்கு. இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே சார், அசத்தியெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே வரணும், புரியுதா? சார். அதான் மீட்டர் கொடுத்துட்டீங்கல்ல, மேட்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க சார். எல்லாம் பக்காவா வரும். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே. ஐயோ சந்திரா, சந்திரா, ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சுமா சந்திரனுக்கு? நானும் ராணியும் ஆட்டோல வந்துட்டு இருந்தோம் பாட்டி. அப்போ உத்தமனோட ஆளுங்க வந்து அப்பாவை நீ ஒரு ஆளா இருந்து கஷ்டப்படுறியே. வட்டி கட்டுறதுக்கு நாளைக்கு தாம்மா கடைசி நாள். இப்ப நாம என்னம்மா பண்ண போறோம்? நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஆமா ஆமா, அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கிட போறியா? அப்பா இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வச்சிருப்பா. மா மா எங்கம்மா இருக்க? எதுக்குடா இப்ப வந்தது வராதமா கத்திட்டு இருக்க? கத்தாம முதல்ல இந்த காவியாவை எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ரூம்குள்ள பூட்டி வைமா. அவ மட்டும் வெளில போனா நம்ம யாரும் வெளியில தலை காட்ட முடியாது. ஏய், யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? இன்னொரு வார்த்தை பேசுன என்னங்க இது? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கையை ஓங்கிட்டு வரீங்க. என்னடி என்ன பேச்சு பேசுறான் பாரு. இவன் பேசுற பேச்சுக்கு இவட அடிக்காம கொஞ்சம் வாங்களா? ஏய் விக்கி, என்னடா? இங்க பாருங்கம்மா, இது யாருன்னு தெரியுதா? தோ இவதான். இந்த காவியாவை பத்தி தான் நியூஸே. என்ன போட்டிருக்காங்கன்னு படிக்கிறேன் கேளு. பணக்கார ஆண்களை குறிவைத்து இளம்பெண் நடத்தும் நாடகம். பணக்கார ஆண்களை தன் வலையில் விழ வைத்து நகை பணத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு அவர்களுடனான கல்யாணத்தை நிறுத்திவிட்டு புது பணக்காரர்களை தேடி செல்லும் பெண். இப்ப தெரியுதா நான் ஏன் கத்தனன்னு? போச்சு போச்சு, கொஞ்ச நஞ்ச இருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு. நாமெல்லாம் ஏன் உயிரோட இருக்கோங்கிற அளவுக்கு பண்ணிட்டா. இதுக்கு மேல எல்லாரும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். காவியா, போச்சுப்பா, எல்லாமே போச்சு. இனி ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. எங்கேயுமே எனக்கு வேலையும் கிடைக்காது. நான் இனிமே வீட்டை விட்டு வெளியே தலையும் காட்ட முடியாது. இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னைக்கு அந்த உத்தமனை பார்த்தேனோ அன்னைக்கே அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி வந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் நானே காரணமாயிட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா. பேப்பர்ல மட்டும் இல்ல, ஆன்லைன்ல வேற போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்து வேற தொலைச்சிட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறானு அந்த படுபாவே. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். காவியா, நானே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேனேம்மா. அப்பா அழாதீங்கப்பா. அவன் நம்ம எல்லாரும் இப்படி அழுது துடிக்கணும்னு தான் பண்றான். நம்ம அழக்கூடாதுப்பா, அழவே கூடாது.